துளாராசி திரும்பவும் தூள் கலப்புவதற்குண்டான வாய்ப்பு. முதல் தரமான ராஜயோகத்தை இந்த ஆடி மாசத்தில் எப்படி பெறப்போகிறது? நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை மட்டும் இந்த பதிவின் முடியில் சொல்கிறேன். ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படுவார்கள். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கிராக் செய்து சம்பாதித்து கடனை அடைப்பார்கள். ஆஹா, கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது, தேனாக வந்து காதில் பாய்கிறது. அதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பால், பெயர் புகழ அந்தஸ்தால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருகிறது. 7ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் இவர்கள் இது நாள் வரை 8ஆம் வீட்டில் அமர்ந்து அரைத்து துவைத்து மிதித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தது. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். துளாராசி திரும்பவும் தூள் கலப்புவதற்குண்டான வாய்ப்பு. முதல் தரமான ராஜயோகத்தை இந்த ஆடி மாசத்தில் எப்படி பெறப்போகிறது? நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை மட்டும் இந்த பதிவின் முடியில் சொல்கிறேன். ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி வக்ரம். ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியான சாட்டர்ன் வக்ரம் அடைந்துவது 6ஆம் வீட்டில் அப்படின்னா, நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படுவார்கள். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கிராக் செய்து சம்பாதித்து கடனை அடைப்பார்கள். ஆஹா, கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது, தேனாக வந்து காதில் பாய்கிறது. அதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் இவங்களுக்கு சத்ரு கிரகம் லாபாதிபதியான சூரியனே வந்து திக்பலம் பெறுகிறார். இப்போ இவங்களுக்கு அது முதல் தரமான ராஜயோகம். அதே தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு சேர்க்கை, சிவராஜ யோகம். பாக்கியத்திலிருந்து இவர்களுக்கு ஜீவனத்தை நோக்கி புதன் வந்து அமர்கிறார். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வந்தாலே இது தர்ம கர்ம அதிபதி யோகம். இப்போ 9, 10, 11 அதிபதிகள் பலம் பெறுகிறது. ராசி அதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் லாபத்தில். இப்போ நிகரற்ற லாபம். இது தொழில் மூலமாக, இது பாக்கியம் மூலமாக. அரசாங்கத்தால் ஆதாயம், குழந்தைகளால் ஆதாயம். இப்போ குழந்தைகளுக்காக வாங்கின இஎம்ஐ கடனை எல்லாம் டேடி நீங்க அடைக்க வேணாம், மம்மி நீங்க அடைக்க வேணாம், நாங்களே அடைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு குழந்தைகள் இவர்கள் கண்களுக்கு முன்பாகவே செட்டில் ஆவதை இவர்களால் பார்க்க முடியும். இதையும் தவிர இவர்களுக்கு புத்திசாலித்தனத்தால், இனோவேஷன், டெக்னாலஜி, அதாவது இந்த ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், பேங்கிங், டீச்சிங் போன்ற லைனில் இருப்பவர்கள்லாம் தூள் கலப்புவார்கள். 10ஆம் வீட்டில் சிவராஜ யோகம். உச்சகுருவுடன் சூரியனுக்கு திக்பலம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணியானது அப்படியே இவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை, ஹவுஸ் ஆஃப் லக்ஸுரி, ஹவுஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டை பார்க்கிறார். 3 அல்லது 4 விதங்களில் தொழில் மற்றும் லாபம் பெறுவது மட்டுமல்லாமல் அந்த சுகம் வலு பெறுகிறது, கம்ஃபர்ட் வலு பெறுகிறது, ஸ்டேட்டஸ் உயர்கிறது, அடுத்த கட்டத்துக்கு செல்வது. இதன் மூலம் ரொம்பவும் ஒரு ஹைஜீனிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவர்கள் பெறுவார்கள். இதைத்தான் உயர் அந்தஸ்து, உயர் பதவி, இது சும்மா எனக்கு லாட்டரியில் வந்துச்சு, ஒரு லக்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்றது இல்லாமல், புத்திசாலித்தனத்தால், இவர்களுடைய உழைப்பால், பெயர் புகழ அந்தஸ்தால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருகிறது. 7ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் இவர்கள் இது நாள் வரை 8ஆம் வீட்டில் அமர்ந்து அரைத்து துவைத்து மிதித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தது. அந்த செவ்வாய்ங்கிறவர் இப்போ இவர்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இங்கு செவ்வாய் குறிக்கக்கூடியது லைஃப் பார்ட்னர், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் இவர்களுக்கு ஆதாயம், பாக்கியம், வெற்றி
அப்போ லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம், அவர்கள் பெயரில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், வியாபாரம் போன்ற விஷயங்கள்லாம் பூம் ஆகும். இந்த செவ்வாய்ங்கிறவர் ராகுவிற்கு திரிகோணத்திலும் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகுவும் வந்து அமர்வதனால் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு நிறைய வெற்றிகளும் வாய்ப்புகளும், இது நாள் வரை ஏற்பட்ட துக்கங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாமே இவர்களுக்கு படிப்படியாக தீரும். அது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் என்பவர் எப்படியாவது இவர்களுக்கு நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த பக்கம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தில் கேது, உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிக்குள் வந்து அடங்குகிறது. இப்போ முதல் தரமான ராஜயோகம் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, ஞானம் தொடர்பு, மெடிக்கல் தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்களை நன்றாக மேலும் மேலும் தூக்கி விடுவது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு இவர்களை நகர வைக்கும். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் குடும்பத்தில் சுபம், சுக நிகழ்வுகள், இதை எல்லாமே துலா ராசிக்காரர்கள் பெறுவார். இதில் தேடி பார்த்தா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். உங்களுடைய 12ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ஆயன சயன போகஸ்தானம். சுக்கிரன் இந்த இடத்தில் உங்களை கொஞ்சம் செலவு செய்ய வைப்பார். இது விரயஸ்தானம். யாருக்காக நீங்கள் விரயம் பண்ண போறீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கோ எய்த்த வீட்டுக்காரருக்கோ இல்லை, உங்களுக்காகத்தான் செலவு செய்ய போறீங்க. அது சுப விரயமாகத்தான் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடனை அடைக்கிறோம், லாபம் மளமளவென்று வருகிறது, தொழில் விஸ்தாரம் அடைகிறது. எக்ஸஸ் கேஷ் இருக்கும் பொழுது ஒரு நபர் செலவு செய்யத்தான் செய்வார். குறிப்பாக இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது, அட்வான்ஸ் கொடுப்பது, இதற்கெல்லாம் நீங்கள் செலவு செய்வீர்கள். அதற்காக அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்குவது, அதற்குண்டான ஃபீஸ் என்னவோ அதனை நாம் கட்டுவது, இதெல்லாம் நமக்கு ஆக்கப்பூர்வமான செலவுகள் தான். தொழில் தொடர்பாக ஒரு புது கான்செப்டோ ஒரு புது ப்ராடக்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பு, அதற்காக வெளிநாட்டுக்கு போவது வருவது, மேலும் உங்களுடைய குழந்தைகள், வீடு, வாகனத்துக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். இதெல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அந்த செலவு அப்படிங்கிறத நீங்க செய்யும் பொழுது கொஞ்சம் கட்டுக்குள் அடங்குவது போல். இப்போ நீங்க பண்ற இந்த செலவு எல்லாமே ஒரு சின்ன ஒரு பொறியை போடுவது, இல்லைன்னா ஒரு தூண்டிலை போடுவது. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு செலவு செய்து விட்டோமே அப்படின்னு தோன்றும். பிறகு இதே சுக்கிரன் உங்க ராசியாதிபதி நீச வீட்டில் இருந்து துலா ராசி மண்டலத்துக்குள் வந்து ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்க போட்ட அந்த சின்ன தூண்டிலில் ஒரு பெரிய திமிங்கிலம், நீங்க போட்ட அந்த பொறியில் நிறைய மீன் வந்து சிக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனுக்கு உண்டான காரக கிரகமும் இவர்களுடைய களத்திர காரகனும் செவ்வாய் அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்துக்கு வருகிறார். தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய ஹஸ்பண்ட் இது நாள் வரை கொஞ்சம் சின்ன சின்ன மைண்ட் டென்ஷன் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் இனிமே அவர் பாக்கியத்துக்கு வருகிறார். அப்போ உங்களுடைய தியாகத்துக்கும் நீங்கள் இதனால் வரை மனதளவில் பொறுத்து கொண்டு போனதற்கும் உங்களுக்கு ஒரு சமாதானம், திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வயதில் மூத்த நபர்கள் கொஞ்சம் செலவு செய்யும் பொழுது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்கள் ஹெல்த்து, வெல்த்து, அரசாங்க ஆதரவு, குழந்தைகளுடைய சமாதானங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இதையும் தவிர மாணவர்கள் பிரமாதமாக அனுபவ கல்வியில் தேர்வு பெறுவீர்கள். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், பர்மிஷனாக இருந்தாலும், பேமெண்ட்டாக இருந்தாலும், ஆர்டர்ஸாக இருந்தாலும் மளவென்று தொடர்ச்சியாக வரும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு,
திருச்சி ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி வழிபாடு, கோலாப்பூர் மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். வாய்ப்பு கிடைத்தால் அதே வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் தயிர் சாதம் தயார் செய்து அந்த தெய்வத்துக்கு நேவேத்தியம் செய்த பிறகு வரக்கூடிய பக்தருக்கு நீங்கள் அதனை பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது கைமேல் பலன், சமாதானம், சாந்தி கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.